குழந்தைகள் எப்போதும் சேட்டை செய்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. இவை அவர்களின் வளர்ச்சி மற்றும் இயல்பு தொடர்புடையவை. ஆர்வம் மற்றும் ஆய்வு. குழந்தைகள் இயற்கையாகவே ஆர்வமுள்ளவர்கள். உலகை புரிந்துகொள்ள அவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். சேட்டைகள் பெரும்பாலும் அவர்களின் ஆய்வு மற்றும் கற்றல் முறையாக இருக்கலாம். எல்லைகளை சோதித்தல். குழந்தைகள் தங்கள் எல்லைகளை அறியவும், எது அனுமதிக்கப்படுகிறது எது அனுமதிக்கப்படாது என்பதை புரிந்துகொள்ளவும் சேட்டைகள் செய்கிறார்கள். ஆற்றல் மிகுதி. குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அதிக ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் சேட்டைகளில் ஈடுபடலாம், குறிப்பாக போதுமான உடல் செயல்பாடுகள் இல்லாதபோது. கவனத்தை ஈர்க்க. சில நேரங்களில் குழந்தைகள் பெற்றோர் அல்லது பிறரின் கவனத்தை பெறுவதற்காக சேட்டைகள் செய்கிறார்கள், குறிப்பாக அவர்களுக்கு போதுமான கவனம் கிடைக்காதபோது. உணர்ச்சி வெளிப்பாடு. குழந்தைகள் தங்கள் உணர்ச்சிகளை முறையாக வெளிப்படுத்த தெரியாதபோது சேட்டைகள் மூலம் வெறுப்பு, சலிப்பு அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். வளர்ச்சி நிலைகள். குழந்தைகளின் மூளை மற்றும் உடல் வளர்ச்சியில் தன்னியல்பு இம்பல்சிவிட்டி மற்றும் தற்கட்டுப்பாடு குறைவாக இருக்கலாம், இது சேட்டைகளுக்கு வழிவகுக்கும். தீர்வுகள். வழிகாட்டுதல். சேட்டைகளை தடுக்கவோ அல்லது குறைக்கவோ அவர்களுக்கு தெளிவான எல்லைகளை அமைத்து பொருத்தமான நடத்தைகளை ஊக்குவிக்கவும். செயல்பாடுகள். ஆற்றலை வெளிப்படுத்த உடல் செயல்பாடுகள், விளையாட்டு அல்லது படைப்பு வேலைகளை அறிமுகப்படுத்தவும். கவனம் செலுத்துதல். அவர்களின் உணர்ச்சி மற்றும் மனத் தேவைகளுக்கு கவனம் செலுத்துவது சேட்டைகளை குறைக்க உதவும். குழந்தைகளின் சேட்டைகள் பெரும்பாலும் இயல்பானவை, ஆனால் புரிதல் மற்றும் வழிகாட்டுதலுடன் அவற்றை நேர்மறையான திசையில் திருப்பிவிடலாம். Surveys the damage and right into the bathroom. Climbing up. Here she goes. What? Are you hiding from me? You better not hide from me.